வணக்கம். கல்வி செல்வம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய கல்வி செல்வம் நிகழ்ச்சியில் மருத்துவ படிப்பை வெளிநாட்டில் எப்படி படிக்கலாம், எங்கு படிக்கலாம் என்பது குறித்து நாம் பேச போகிறோம். நீட் தேர்வு பரபரப்பில் பெற்றோர்களும் மாணவர்களும் இருப்பீர்கள். இருந்தாலும் கூட இங்க இருக்கக்கூடிய 65,000 இடங்கள் போதுமானதுதானா, எப்படி இடம் கிடைக்கும், இடம் பிடிக்கலாம் என்ற உங்களுடைய அந்த பரபரப்பான எண்ணங்களை தாண்டி வெளிநாட்டில் மருத்துவம் படிக்கலாம் என்ற ஒரு சந்தோஷமான செய்தி எப்போதுமே இருக்கத்தான் செய்கிறது. அது குறித்த விரிவான தகவல்களைத்தான் இந்த நிகழ்ச்சியில் பேச போகிறோம். நம்முடன் இன்றைய நிகழ்ச்சியில் லிம்ரா எஜுகேஷனல் கன்சல்டன்ட் சர்வீசஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு முகமது கனி அவர்கள் அரங்கத்தில் இருக்கிறார். அவரை வரவேற்று அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நீங்க நீட் தேர்வு பரபரப்புல இப்ப பெற்றோர்களும் பிள்ளைகளும் இருப்பாங்க. உங்களுக்கு நிறைய பாத்தீங்கன்னா வேறு மாநிலங்களில் சென்டர் போட்டாச்சுன்னு அது ஒரு பக்கம் ஒரு டென்ஷன். இதற்கு இடையில மருத்துவம் தான் எனது கனவு என்று இருப்பவர்களுக்கு இந்த நீட் தேர்வு எந்த வகையில ஒரு தடையா இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல இந்த தடையும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய மாணவர்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி இந்த நீட் தேர்வு முதல்ல எடுத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல வந்துட்டு நான் வாழ்த்து சொல்றேன். இப்ப நீட்க்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்க எல்லா மாணவர்களுக்கும் லிம்ரா சார்பாக நான் வாழ்த்து சொல்றேன். எல்லாரும் இந்த டெஸ்ட்டை நல்லபடியாக எழுதணும், சக்சஸ் அதில் பாஸ் ஆகி வரணும். சரி, அடுத்து ரெண்டாவது இன்னொரு பெரிய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, 2016 தான் இந்த நீட்ன்றது தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருமே ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்னு எழுதுவாங்க, ஏஐபிஎம்டின்பாங்க. அது ஆல் இண்டியா ரேங்கிங்கில் எழுதுவாங்க. இப்போ இந்த நீட் 2016 வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய குழப்பம் நிலவுச்சு. எப்படின்னா இப்போ இந்த நீட் நான் கண்டிப்பாக எழுதணுமா, எழுதினா தான் எனக்கு மெடிசனில் அட்மிஷன் கிடைக்குமா அப்படின்ட்டு. சரி, என்கிட்ட பீங்க இந்த கல்வி ஆலோசகரை நான் ஒரு 15 வருஷமாக இருக்கனால நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் இந்த நீட் நீங்கள் உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? நான் சொல்லுவேன், இது ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம். அப்படின்னா இன்னைக்கு 2016க்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா 2016 வரைக்கும் எடுத்து பார்த்தா அந்த காலகட்டம் இந்தியா முழுக்க 70 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு மருத்துவத்துக்கு மாத்திரமே. தமிழ்நாட்டில் இப்போ டீம்டு யூனிவர்சிட்டி அவங்க ஒரு நுழைவுத் தேர்வு வைப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே +2 ரிசல்ட் வச்சு எடுப்பாங்க. அப்புறம் ஏஐபிஎம்டி இருக்கும். இப்போ நீங்கள் பாண்டிச்சேரி ஜிப்மா இருக்கும், அப்புறம் சிஎம்சி இருக்கும். ஸோ ஒவ்வொரு மாநிலம் இப்போ கர்நாடகாவில் எக்ஸாம் இருக்கும். அப்போ 70 நுழைவுத் தேர்வு ஒரு மாணவர் எழுதணுமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஜென்ரலாக ஒரு கல்வியாளர் சொல்ல ஏன்ட்டே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, சார் நான் இந்த வருஷமே ஒரு 6 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டேன். எனக்கு ஏன் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ரெண்டாவது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அடுத்தடுத்து நடக்குது. ஏன்னா மே 3ஆம் ஒரு சென்டரில் போய் நான் எழுதுறேன், அடுத்து 2 நாள் நான் இன்னொரு சென்டரில் போய் எழுதுறேன். என்னோட ஒரே குறிக்கோள் என்ன, சிந்தனை என்ன அப்படின்னா, நான் ஒரு மருத்துவம் படிக்கணும். அந்த பையனோட மனநிலைமை எப்படி இருக்கும். ஆனால் இப்போ இந்த நீட்னு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அஃப்கோர்ஸ் இது எந்த ஒரு விஷயம் ஒரு காலகட்டத்தில் வரையில அந்த பர்டிகுலர் காலத்தில் இருக்க மாணவர்களுக்கு ஒரு சின்ன பாதிப்பும் பதட்டமும் இருக்கும். ஏன்னா இது ஒரு 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னா மனநல பக்கம். இப்போ இந்த 2018 எல்லா மாணவர்களும் ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. 2018 பார்த்தா எவ்ரிபடிஸ் ப்ரிப்பேர், எல்லாமே இந்த நீட் சென்டர் கொடுத்தாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1,28,000 மாணவர்கள் நீட்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 200 சென்டரில் வெவ்வேறு மாநிலங்களில் இந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க. சரி, இப்ப இந்த நீட் எழுதிடுவாங்க இன்னும் 2 தினங்கள்ல. பிறகு பாத்தீங்கன்னா எங்க போய் படிக்கணும், யாரை நாடுவது, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்பவே யோசித்து வைத்திருப்பார்கள், நாம் பேசாம வெளிநாட்டில் போய் படிக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு இருப்பாங்க. உங்களுடைய நிறுவனம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக வெளிநாட்டிற்கு மாணவர்களை அனுப்பி மருத்துவம் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எப்படி முதல்ல ஆரம்பத்தில் எப்படி இந்த எண்ணம் வந்தது, என்ன மாதிரியான வாய்ப்புகள் வெளிநாட்டில் இருக்கின்றன மருத்துவம் படிக்க? உங்க நிறுவனத்தை பத்தி முதல்ல சொல்லுங்க. இப்ப எங்க நிறுவனம் பாத்தீங்கன்னா 2003 நாங்க ஆரம்பிச்சோம். ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தா வெளிநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சயின்ஸ், டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஜினியரிங் இதுக்குண்டான துறை சார்ந்த படிப்புக்கு தான் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் அனுப்பிச்சிட்டு இருந்தோம். ஸோ ஒரு கல்வியாளர்களை ஒவ்வொரு சிட்டிக்கு நான் ட்ராவல் பண்ணுவேன். எஜுகேஷன் ஃபேர், செமினார் இந்த மாதிரி போய் ஒவ்வொரு சிட்டிக்கு ட்ராவல். அங்கே இருக்க ஒரு பேரண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, சார் நீங்கள் எல்லா சப்ஜெக்டும் பண்ணி ஏன் மருத்துவத்துக்கு பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்போ மருத்துவத்துக்கு ஒரு அப்போ நான் அதுக்குண்டான ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். கேட்டேன், ஸோ தமிழ்நாட்டில் மருத்துவத்துக்கு எப்பவுமே ஒரு கிரேசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியத்துவம், நான் இப்போ ஆங்கிலத்தில் சொல்ல முக்கியத்துவம் மருத்துவத்துக்கு உண்டான கேள்வி. அப்புறம் ஒரு சின்ன ஹோம்ஒர்க் பண்ணேன், சரி தமிழ்நாட்டில் எத்தனை மருத்துவ அவைலபிள் மெடிக்கல் சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கல. இப்போ கவர்மெண்ட்டும் ப்ளஸ் ப்ரைவேட் டீம்டு எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு 3,500 சீட்ஸ் தான் டோட்டல் அவைலபிள். ஆனால் +2 எழுதுகிற மாணவர்கள் எழுதுறது ஒரு 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல சயின்ஸ் பேக்ரவுண்டில் எழுதுறாங்க. ஓவரால் ஒரு 9 லட்சம் பேர் எழுதுறாங்க. காமர்ஸ் எல்லாமே மிக்ஸில் வரும். பட் சயின்ஸ் இவங்களோட முதல் கனவே பார்த்தீங்கன்னா மருத்துவம். அப்புறம் ஒரு கல்வியாளர் பார்க்கல, சரி எந்த நாட்டை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கல. ஒரு 3 நாடு நான் சூஸ் பண்ணேன். ஒன்று ரஷ்யா, சைனா அண்ட் பிலிப்பைன்ஸ். அப்புறம் இந்த நாட்டில் எந்தெந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் 3 நாடுன்னு பார்க்கல கிட்டத்தட்ட ஒரு 300 பல்கலைக்கழகம் வந்துடுது.
அப்புறம் இந்த 3 நாட்டில் வந்து எந்த நாடு பெஸ்ட், எதுக்காண்டி வந்து நம்ம வந்து அதை வந்து பெஸ்ட்டாக நம்ம வந்து சொல்கிறோம் மக்களுக்கு அப்படின்னு பார்க்கல. முதல்ல நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற காலம். ஏன்னா மாணவர்கள் வந்து மருத்துவம் படிக்க வந்து மீதி எல்லா கல்வி படிப்புலையும் பார்க்கறது வந்து மருத்துவம் ஒரு லாங்கஸ்ட் டியூரேஷன், ரொம்ப ஃபர்ஸ்ட் பொறுமையும் இருக்கணும், படிக்கிற காலம் வந்து ஜாஸ்தி. இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாணவர் மருத்துவம் 4 வருஷம் படிக்கணும் மருத்துவம் MBBS, அப்புறம் 1 வருஷம் இன்டர்ன்ஷிப். இப்போ வெளிநாட்டில் போய் இப்போ ரஷ்யா மாதிரி ஒரு நாட்டில் போய் 6 வருஷம் படிக்கணும், சைனால 6 வருஷம். சரி, இப்போ பிலிப்பைன்ஸில் எவ்வளோ வருஷம் சொல்லிக்கிறேன்னா 5 வருஷத்துல 5 வருஷம் 4 மாதம். அப்போ ஒரு டியூரேஷனில் வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஒரு மாணவருக்கு சேவது, அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வந்து ஒரு 1 இயர் சேவது. ரெண்டாவது, இப்போ வெளிநாட்டில் போய் மருத்துவம் படிக்கல, இப்போ ரஷ்யாவும் சைனாவும் வந்துட்டு அந்த நாட்டு மொழியில் தான் மருத்துவம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஈவன் ஆங்கிலத்தில் சொல்லிக் கொடுத்தாலுமே அங்கே அந்த நாட்டு ஜனத்தொகை மக்கள் பார்த்தீங்கன்னா 95% அவங்களோட தாய்மொழி தான் பேசுவாங்க. அப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இங்கே போல அந்த மொழியும் சேர்த்து கற்றுக்கணும். சரி, கற்றுக்கிறது மாத்திரம் பார்த்தாம அவங்க எழுத படிக்க தெரியணும், கம்ப்ளீட்டாக பேசவும் தெரியணும். ஏன்னா மருத்துவமனைக்கு போகையில் வந்து அவங்க வந்து ஃப்ளூயன்ஸாக அந்த லாங்குவேஜில் பேசினாதான் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு பேஷண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். சரி, இது 2வது சேலஞ்சு. 3வது வந்து பார்க்கல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிளைமேட். ஏன்னா இப்போ வெளிநாட்டில் போய் படிக்க போயில என்ன மாதிரி கிளைமேட் இருக்குது. அடுத்து 4வது வந்து பார்க்கல மருத்துவ படிப்பு அப்படின்றப்ப வந்து நோய்கள். ஏன்னா மருத்துவத்தோட படிப்பு மட்டும் இல்லாமல் முக்கியமாக எதை சார்ந்தவர்னா ஹாஸ்பிட்டல் வரக்கூடிய நோயாளிகள். இப்போ இந்த 4 முக்கியமான விஷயத்தை பார்க்கறது வந்து பிலிப்பைன்ஸில் வந்து எனக்கு வந்து பெஸ்ட்டாக தெரிஞ்சு. முதல் காலம் வந்து படிக்கிற காலம் வந்து 5 வருஷம் 4 மாதத்துல வந்து ஒரு மாணவர் வந்து படிப்பு முடிச்சு டிகிரியாக வெளியில் வந்துடுறாரு. 2வது வந்து பார்க்கல மொழி வந்து இன்னொரு மொழியை வந்து அவங்க கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பிலிப்பைன்ஸ்ன்றப்போ உலகத்திலே 3வது அதிகமாக ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு நாடு. கிட்டத்தட்ட ஒரு 93-94% மக்கள் வந்து ஆங்கிலம் வந்து ரொம்ப சரளமாக பேசுவாங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மெட்ரிகுலேஷன் படித்த ஒரு மாணவன் வந்துட்டு ஜென்ரலாக சர்வைவ் பண்ணணும். இது 2வது. 3வது கிளைமேட். சரி, என்ன மாதிரி கிளைமேட்னா தமிழ்நாட்டில் இருக்க சேம் இதே கிளைமேட் கண்டிஷன்ஸ் தான் அங்கே இருக்குது. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். சரி, 4வது வந்துட்டு நோய்கள். ஸோ இப்போ இந்தியாவும் பிலிப்பைன்ஸும் நோய் ஒற்றுமை பார்க்கல 93% வருது. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து இதுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஏன்னா ட்ராபிக்கல் கிளைமேட் கண்டிஷனில் வரனால இங்கே இருக்க நோய்களும் அங்கே இருக்க நோய்கள் ஒரே மாதிரி வரனால இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அப்போ இந்த 4 முக்கிய காரணம் கருத்து பார்க்கல பிலிப்பைன்ஸ் வந்து பெஸ்ட்டாக தெரிஞ்சு. இதையும் தாண்டி இன்னொன்று பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்பேன், எவ்வளோ ஃபீஸ் ஆகும், அஃபோர்டபுள் காஸ்ட். இப்போ உங்களோட பட்ஜெட்டில் ஒரு 25 லட்சத்துல 30 லட்சத்தில் ஒரு மாணவர் வந்து மருத்துவராய் வெளியில் வரும். இந்த ஒரு 5 முக்கியமான காரணத்தை பிலிப்பைன்ஸை சூஸ் பண்ணி கடந்த ஒரு 6 வருஷமா லிம்ரா வந்து மாணவர்கள் தமிழ்நாட்டில் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. சரி, இதுல மிக முக்கியமானது என்னன்னா, பொதுவா பெற்றோர் தான் இந்த ஆய்வெல்லாம் பண்ணுவாங்க. எங்க படிக்க வைக்கலாம், அங்க படிக்க வைத்தால் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும்னு அத்தனை ஆய்வுகளையும் நீங்க பண்ணி இருக்கிறதுலயே பெஸ்ட் வந்து பிலிப்பைன்ஸ் சொல்றீங்க. பிலிப்பைன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கும். அதுல எது பெஸ்ட்னு அதையும் நீங்களே சொல்லுங்க. எங்கெங்க எல்லாம் வந்து நீங்க வந்து அட்மிஷன் கொடுக்குறீங்க, எந்த யூனிவர்சிட்டிஸ் அங்க பெஸ்ட்? நல்ல கேள்வி. நான் வந்து என்னோட ஒரு கல்வியாளர் நான் பார்க்கல. முதல்ல ஒரு பேரண்ட் என்கிட்ட கேள்வியே கேட்பாங்க, யூனிவர்சிட்டி பத்தி அவங்க கேட்கறதோட வந்துட்டு அங்க இருக்க சேஃப்டி. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னையே தான் வந்து முதல் நபராக பார்ப்பாங்க. என்னை பார்த்து என் மேலே ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னா வந்துட்டு என்கிட்ட ஒரு அட்மிஷன் வாங்கி அவங்க பையனையும் அவங்க மகளை வந்துட்டு அங்கே அனுப்புவாங்க. நான் என்னோட பார்வை எப்படி இருக்குன்னா, ஒரு தகப்பன் இல்லை ஒரு தாயோட பார்வையில் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, நான் போகக்கூடிய நகரம் பிலிப்பைன்ஸ் நகரம்னா முதல்ல அந்த நகரம் எப்படி சேஃபாக இருக்கா, நம்ம இந்திய மாணவர்களுக்கு வந்து சூட்டபிளான பிளேஸா. அதையும் தாண்டி வந்து நான் பார்க்கறது பல்கலைக்கழகத்தோட கட்டமைப்பு எப்படின்னா ஃபெசிலிட்டிஸ். ஏன்னா இப்போ உள்ள போயில ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் உள்ள நம்ம மாணவர்கள் கொடுக்க முடியுமா, சாப்பாடு. ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கல சாப்பாடு வரும். இதையும் தாண்டி எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மருத்துவமனையில் இருக்கு, எந்த வகையான நோயாளிகள் உள்ள வராங்க. சரி, நம்ம இந்திய மாணவர்கள் வந்து அந்த நோயாளிகள் தொட்டு பார்த்து வைத்தியம் பண்ண முடியுமா. அடுத்து வந்து நான் அங்கே இருக்க ஃபேக்கல்ட்டி அந்த டீனோட இன்ட்ராக்ட் பண்ணுவேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஒரு 5 வருஷம் உங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. ஆஸ் அ கன்சல்டன்ஸ் நான் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவேன். இந்த 5 வருஷம் அவங்களுக்கு வந்து நீங்க தான் உலகமே. ஏன்னா ஒரு 5 வருஷம் வந்து மருத்துவம் தான் படிக்கணும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீங்க எப்படி வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி இந்த சப்ஜெக்ட்ல கொண்டு வந்து திருப்பி ஒரு டாக்டரை வெளியில கொடுப்பேன். இது எல்லாம் பார்க்கல வந்து எனக்கு வந்து 2 யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு நான் கேட்ட முக்கியமான விஷயத்துல. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் என்ன ஃபீஸ் சொல்றேனோ, டியூஷன் ஃபீஸ் இல்லை ஃபுட் அகாமடேஷன், இதை தான் வந்து அடுத்த 5 வருஷத்துக்குமே வந்து ஃபிக்ஸ்டாகவே அவங்க கொடுக்க போறாங்க. ஒரு வருஷமோ வந்து ஒரு அடுத்த வருஷம் ஒரு 10,000 டியூஷன் ஃபீஸில் ஏறிடுச்சோ இல்லை ஃபுட் அகாமடேஷன் அது இருக்காது. ஸோ அதுலேயுமே யூனிவர்சிட்டி வந்து எனக்கு வந்து கேரண்டி கொடுக்குறாங்கன்னா, சார் 5 வருஷம் படிக்கிறதுக்கு வந்து டோட்டலாக இதுதான் வந்து எக்ஸ்பென்சிவ், இதை நீங்கள் உறுதியாக ஒரு மாணவர்கள் சொல்லி அட்மிஷன் கொடுக்கலாம். ஸோ இதில் பார்க்கல வந்து பிலிப்பைன்ஸில் ஒட்டு வந்து பார்க்கல 12 மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இந்திய மாணவர்கள் போய் படிக்கலாம். நான் பார்க்குறது மொத்தம் 3 இடத்துல அது அங்கீகாரம் பெற்றிருக்கணும். ஏன்னா ஒரு ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டி இல்லாமல் ஒரு மாணவர் போய் படிக்கலாம், டிகிரி வந்து வேலிட் இல்லாமல் போயிடும். நம்பர் வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து அங்கீகாரம் பெற்ற ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டியா நம்பர் 1. 2வது WHO, நாளைக்கு வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அங்கீகாரம் பெற்றோன்னா அவன் வேற எந்த ஒரு நாட்டிலையும் போய் வந்து மருத்துவம் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். 3வது அங்கே படித்த படிப்பு வந்து அயல் நாட்டில் வந்து போஸ்ட் கிராஜுவேட் படிக்க முடியுமா.
ஏன்னா இந்தியாவில் மாத்திரம் மாணவர் வந்து பணியாற்றணும்னு நான் பார்க்க மாட்டேன். இதுக்கு மேலே வந்து பிஜி ஏதாவது படிக்கணும், யூஎஸ்ல படிக்கணும், யூகேல படிக்கணும், அப்படி பார்க்கல வந்து 2 யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணி, ஒன்று வந்து தவோ மெடிக்கல் ஸ்கூல் ஃபவுண்டேஷன், இன்னொன்று லைசியம் நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி. இந்த 2 யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணி தமிழ்நாட்டிலேருந்து மாணவர்கள் அனுப்பிச்சிட்டு இருக்கேன் நான். சரி, இப்போ தமிழக மாணவர்கள் போறாங்க இல்லையா, எப்படி அவங்க வந்து பிலிப்பைன்ஸ் போகும்போது ஃபீல் பண்றாங்க? நமக்கு என்னதான் இருந்தாலும் நம்முடைய ஊர்ல நம்முடைய பெற்றோரோட இருக்கும் பொழுது அது வேறு மாதிரி இருக்கும். அங்க படிக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃபேக்கல்டிஸ்லாம் எப்படி பாடம் நடத்துவாங்க? நமக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சென்ட் ப்ராப்ளம் கூட இருக்கு. இங்க ஒரு மாதிரி இங்கிலீஷ் ஆக்சென்ட் இருக்கும், அங்க எப்படி இருக்கும்? அதை பற்றிலாம் சொல்லுங்க. கல்வி கற்பிக்கும் முறை இங்கேயும் அங்கேயும் வேறுபடுதா? நம்ம முதல்ல வந்து கல்வி கற்பிக்கும் முறையை வந்து பற்றி சொல்லிடுறேன். மருத்துவர் ஆகணும் அப்படின்னா இந்தியாவில் படிக்கிற ஒரு மாணவன் மொத்தம் 19 மெடிக்கல் சப்ஜெக்ட் படிச்சதை முழுமையாக மருத்துவர் ஆக முடியும். நம்பர் 1. இதே தான் வந்து பிலிப்பைன்ஸ் வந்து 19 மெடிக்கல் சப்ஜெக்ட் படிச்சதா அந்த ஊரில் வந்து டாக்டர் ஒரு டிகிரி வந்து கொடுக்க முடியும். ஸோ வந்து படிக்கிறதுல வந்து எந்த வேறுபாடும் இல்லை. மருத்துவம் படிக்கிற படிப்பு ஒன்று தான், சொல்லித்தர முறையில் தான் மாறும். என்ன சார் சொல்லித்தர? இப்போ நம்ம ஊரில் பார்த்தா நிறைய வந்து தியரி இருக்கும், லாங் ஆன்சர்ஸ் இருக்கும், எஸ்ஏ ரைட்டிங்ஸ் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 70% ப்ராக்டிக்கல், 30% தியரி. அவங்க சேர்ந்த முதல் நாள் வந்து அவங்களோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஒரு கொஸ்டின் இருக்கும், 4 ஆன்சர் இருக்கும். அந்த 4 ஆன்சர் கரெக்டான ஆன்சர் டிக் பண்ணால் போதும். ஸோ இந்த மக்கப் பண்ணி படிக்கணும், டே நைட்டாக வந்து புரிஞ்சு படித்தா போதும் அவன் வந்து ஒரு மருத்துவராய் வெளியில் வரலாம். ஏன்னா 70% ப்ராக்டிக்கலாக இருக்கனால. ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ரெண்டாவது நான் சொல்கிறது முக்கியமான விஷயம், ஒவ்வொரு மாணவருக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு கவுன்சிலிங் கொடுக்கல, உனக்கு வந்து மருத்துவத்தில் எவ்வளோ தூரம் வந்து ஆர்வம் இருக்குது கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ஒரு +2 படித்த மாணவர்கள் வந்து நான் வெளிநாட்டுக்கு போகணும் படிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் அஸ் அ ஹோம்ஒர்க் பண்ணுவேன். ஒரு சின்ன வந்து ஒரு 1 hour கவுன்சிலிங் கொடுக்கல, ஒரு மாணவர் வந்து 50% எல்லாம் கெஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாணவர் வந்து கண்டிப்பாக வந்து மருத்துவம் படிப்பாங்க. 3வது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பேரண்ட் இங்கேருந்து என்னென்ன மாதிரி கவனிக்க போகிறாங்களோ, முக்கியமாக பார்க்குறது அவங்களுக்கு தங்கும் விடுதி, சாப்பாடு, இது 2 தான் வந்து அவங்களுக்கு மெயினாக வந்து ஒரு விஷயமா பார்க்குறது. சேஃப்டினஸ் இது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். நிறைய பேரண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, எங்களை அப்ரோச் பண்ண, சார் நாங்கள் ஒரு வாட்டி பிலிப்பைன்ஸ் போய் யூனிவர்சிட்டி பார்த்துட்டு வந்துடுறோம், இல்லை அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நம்பர் கொடுங்க. இல்லை இப்போ ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் முடிச்சுட்டு இருப்பாங்க மாணவர் இருப்பாங்க, அவங்ககிட்ட நாங்கள் பேசுகிறோம். இன்றைக்கி வந்து முக்கியமாக வந்து இந்த இன்டர்நெட் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஈஸியானனால வீடியோவிலே வந்து அங்கே என்ன நடக்குது, அங்கே படிக்கிற மாணவர்கள் இங்கே வந்து பேரண்ட்ஸ் வந்து கிளாஸஸ் எப்படி இருக்குது, லேப் எப்படி இருக்குது, லைப்ரரி எப்படி இருக்குது, ஹாஸ்டல் எப்படி இருக்குது, ஹாஸ்டல் எல்லாமே வந்து அவங்க ஒரு லைவாக பார்த்துட முடியுது. ஸோ லிம்ரா மூலம் பார்த்தா தமிழ்நாட்டுக்கு ஒரு 700 மாணவர்கள் போயிருக்காங்க. எந்த ஈவன் சின்ன ஒரு குக்கு கிராமத்துலேருந்து ஒரு பேரண்ட் ஃபோன் பண்ணி இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்காரு, சார் நான் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன், இங்கே பக்கத்தில் எங்கேயாவது ஒரு மாணவர் போயிருக்காங்க, கண்டிப்பாக அந்த மாணவரோட நம்பரை கொடுக்க முடியும். அவங்க நேராக அந்த பேரண்ட்ஸை போய் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணலாம். இப்போ விழுப்புரத்துலேருந்து ஒருத்தர் வந்து கால் பண்ணுறாரு, சார் நான் வந்துட்டு எனக்கு விழுப்புரத்து பக்கத்துலேருந்து ஏதாவது ஒரு மாணவர் உங்கள் மூலம் படிக்கிறாங்கன்னா அவங்க நம்பர் பேரண்ட்ஸோட வீட்டுக்கே அவங்க போய் இன்னொரு பெற்றோர் வீட்டுக்கே படிக்கிற பெற்றோர் வீட்டுக்கு போய் முதல்ல பார்த்துட்டு, அம்மா உங்கள் பையன் எப்படி இருக்கான், நல்லா படிக்கிறாங்க, நீங்கள் ஏன் லிம்ராவை சூஸ் பண்ணுங்க, நம்பர் 1. ரெண்டாவது பையன்ட்டையும் பேசிட்டு திருப்தியானதுக்கப்புறம் அட்மிஷன் எடுக்கலாம். நானுமே பேரண்ட்ஸ் நாங்கள் என்ன என்கரேஜ் பண்ணேன், சார் நீங்கள் ஒரு இவ்வளோ செலவு பண்ணுங்க, பிலிப்பைன்ஸ்க்கு ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடுங்க, ஒரு 50,000 rupees செலவாகும், உங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டி டூர் மாதிரி கிடைக்கும், அங்கே இருக்க ஹாஸ்டல் எல்லா தரப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பேச திருப்தியானதுக்கப்புறம் நீங்கள் அட்மிஷன் எடுங்க. ஸோ வெரி ஓப்பனாக வந்து நாங்கள் வந்து டிரான்ஸ்பரண்டாகவே ஒரு பேரண்ட்ஸ் சொல்லிட்டு அவங்களுக்கு 100% திருப்தியானதுக்கப்புறம் அட்மிஷன் நம்ம எடுக்க சொல்கிறது. சரி, அதாவது அங்கே பாதுகாப்பும் சரி கல்வியும் சரி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த குறைந்த செலவு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அது பொறுத்தவரை எப்பவுமே வந்து இன்றைக்கு மனநிலை எப்படி இருக்குன்னா, எதற்கு நாம் நிறைய செலவிடுகிறோமோ அதுதான் தரம் என்று நம்ம நினைக்கிறோம். பிலிப்பைன்ஸில் குறைந்த செலவில் மருத்துவ படிப்பா, ஏதாவது பிரச்சனை இருக்கும் அந்த சந்தேகம் கூட இருக்கும். ஒரு இடைவேளைக்கு பிறகு சொல்லலாம் பிலிப்பைன்ஸில் எப்படி குறைந்த கட்டணத்தில் மருத்துவ கல்வி கிடைக்கிறது என்று. சிறிய இடைவேளைக்கு பிறகு கல்வி செல்வம் நிகழ்ச்சி தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். +2 ரிசல்ட் வந்த நேரம் கண்ணை கட்டி விட்டாங்க, கம்மி மார்க் பயலுக்கு எல்லாம் சீட்டு இல்லைன்னு சொன்னாங்க. அப்பா அம்மாக்கு அவமானம், தலை தொங்கி நின்னாங்க, சுக்கு நூற உடஞ்சு போச்சு, டாக்டர் கிழமை கலைஞ்சே போச்சு, மார்க் இல்ல காசு இல்ல விதி வழியா போவோன்னு விட்டத்தாய பார்த்தா நேரம் செஞ்சோம் வந்தாங்க உடஞ்சு போன டாக்டர் கனவை ஓவராயிலிங் பண்ணாங்க. பிலிப்பைன்ஸ்ல டாக்டர் படிப்பு கையில் இருக்கு, வீட்டு முறுக்கு சொகுசு கிளாஸ் ரூம் சீட்டு நம்மூரு சாம்பார் கூட்டு. அப்பா அம்மா கண்ட கனவு நனவாக உழைச்சேனுங்க, ஏன் புள்ள டாக்டர்னு பெருமையா சொன்னாங்க. Every child has a desire,
My desire, computer science engineering. Which it needs guidance, direction, and atmosphere to reach success. Pratyusha Engineering College, a place where engineers do engineer. நம்ம செல்வி எங்கேயோ வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்ப போறியாமே? ஆமாமா, பிலிப்பைன்ஸ் டாக்டருக்கு படிக்க போறா உங்க பேத்தி. அவ்வளவு தூரம் ஒரு பொம்பளை பிள்ளைய தனியா படிக்க அனுப்புறேங்கிறியே, உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? லிம்ரா மூலமா தான் போக போறா. ஒரு பயம் கிடையாது. தனித்தனி ஹாஸ்டல், வைஃபை ஃபெசிலிட்டி, செக்யூரிட்டி கேமரான்னு ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்க போறா. எல்லாம் சரிதான், ஆனா இவட நாம் எப்படி பிரிஞ்சிருக்க போறோம்? அதான் ஸ்மார்ட் போன் இருக்குல்ல, நேரா பாத்துக்கலாம். நமக்கு பக்கத்திலே வச்சுக்கணும்னு நினைச்சா அவ வாழ்க்கையில எப்படி முன்னேற முடியும்? அங்க சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குமோ? லிம்ராவுக்கு சொந்தமான ஹாஸ்டல் மெஸ் இருக்கு. தமிழ்நாட்டு சமையல்காரங்க, நமக்கு பிடிச்ச சவுத் இந்தியன் ஃபுட் எல்லாம் கிடைக்கும். படிப்பெல்லாம் நல்லா சொல்லி தருவாங்களா? இங்க விட நல்லா இருக்கும். எல்லாமே லேட்டஸ்டா சொல்லி தராங்க. முக்கியமா MCA ஸ்கிரீனிங் டெஸ்டுக்கு சென்னையிலேயே கோச்சிங் கொடுக்கறாங்க. நம்ம செல்விய நம்மள விட லிம்ரா நல்லா பாத்துக்குவாங்க. எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சுட்டல்ல? நான் நேர்லயே போய் பார்த்து விசாரிச்ச போது லிம்ராவுடைய தகுதியும் அவங்க அர்ப்பணிப்போட செய்யற சேவையும் புரிஞ்சது. என் மக கட்டிக்காரின்னு எனக்கு தெரியாதா? கல்வி செல்வம் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். பிலிப்பைன்ஸில் மருத்துவ படிப்பு குறைந்த செலவில் படிப்பது எப்படி? லிம்ரா எஜுகேஷனல் கன்சல்டன்ட் சர்வீசஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் திரு முகமது கனி அரங்கத்தில் இருக்கிறார். தொடர்ந்து பேசலாம். சரி, அதாவது குறைந்த செலவில் மருத்துவ படிப்பு என்றவுடன் நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் வரும். அது எப்படி பிலிப்பைன்ஸில் மட்டும் குறைந்த செலவில் என்று? அதற்கு என்ன பதில் சொல்லுங்களேன். எப்படி அங்க மட்டும் இவ்வளவு குறைந்த செலவில் படிக்க முடியுது? ஒண்ணுமே இல்லாம ரொம்ப சிம்பிள். இப்ப தமிழ்நாட்டில் நீங்க எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4000 மருத்துவ சீட்டு தான் அவைலபிள் இருக்கு. டோட்டலா மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சீட்ஸ் அவைலபிள் இருக்கு. ஆனா எவ்வளவு மாணவர்கள் எக்ஸாம் எழுதுறாங்க? +2ல பார்த்தா 3 லட்சம் பேர் எழுதுறாங்க. ஸோ இந்த ரேஷியோ வந்து நீங்க கம்பைனே பண்ண முடியாது. ஈவன் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நீட் எழுதக்கூடிய மாணவரோட டோட்டல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,28,000 பேர் நீட் எழுதுறாங்க. இவங்க அவ்வளோ பேருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் டோட்டலாக வந்து பார்த்தா ஒரு 4000 மெடிக்கல் அட்மிஷன் சீட்ஸ் தான் அவைலபிள் இருக்குது. இதில் கூட பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கேட்டகரியில் டிவைட் ஆகும். கவர்மெண்ட் மெடிக்கல் சீட்ஸ் தனியாக போகும். அப்புறம் வந்து ஆல் இண்டியா ரேங்கிங் ஒன்று இருக்குது, ஆல் இண்டியா ரேங்கிங், அதில் ஒரு 15% போகும். ஸோ மீதி வந்து நீட்டில் எழுதி வரக்கூடிய மாணவர்கள் ஒரு 2000-2500. இந்த ஒரு காலகட்டத்தில் போதிய அளவுக்கு சீட்ஸ் இல்லாதனால தான் வந்து இங்கே வந்து தனியார் கல்லூரியில் மருத்துவக் கல்லூரி வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து பார்க்கல ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ பிலிப்பைன்ஸில் வந்து பார்க்கறது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 கட்டமாக நீங்கள் பார்க்கலாம். அவங்க வந்து அந்த நாட்டில் படிக்கிற மாணவர்கள் மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அவங்க எதுக்கு சார் முக்கியத்துவம்? அந்த நாட்டு மாணவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறா? அவங்க மெயினாக நர்சிங். ஏன்னா எனக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா நர்சிங் வந்து எந்த நாட்டிலேருந்து வர நர்சஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க, பாப்புலராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா பிலிப்பினோஸ் தான் நம்பர் 1. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் அண்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ நீங்கள் மிடில் ஈஸ்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போனீங்கன்னா எந்த ஊருக்காரங்க வந்து அங்கே வந்து ஒர்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பினோஸ். ஏன்னா இதுதான் வந்து உடனே கிடைக்கக்கூடிய வந்து ஒரு வேலை. அதுக்காண்டி பிலிப்பைன்ஸ் யாரும் மருத்துவர் படிக்க மாட்டாங்கன்னு சொல்ல, அவங்களோட 3வது கட்டத்தில் தான் மருத்துவம் இருக்கு. பட் தமிழ்நாட்டில் வந்து பார்க்கல, மருத்துவம் தான் முதல் கட்டத்தில். ஒரு மாணவரோட முதல் இருக்கமே இல்லை, பெற்றோரோட முதல் கனவு பார்த்தீங்கன்னா மருத்துவம் தான். இந்த ஒரு இதில் தான் வந்து அவங்க வந்து மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதனால தான் நம்ம அந்த இடத்த வந்து ஃபில் பண்றதுனால அந்த வந்து நமக்கு வந்து அது வந்து அஃபோர்டபுள் காஸ்ட்ல வந்து வருது. மற்றபடி பார்க்கல ஜென்ரலா வந்து தரத்துலன்னு பார்க்கல. நான் சொல்ல முடியும் 50% நம்ம நாட்டோட வந்து பார்க்கல, தமிழ்நாட்டில் வந்து பார்க்கல வந்துட்டு அட்வான்ஸாக இருக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெக்னாலஜி. ஏன்னா வந்து யூஎஸ்ல என்ன வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, யூஎஸ்ல என்ன அடுத்த ஒரு 6 மாசத்துல வந்து அது பிலிப்பைன்ஸ்ல இன்ட்ரடியூஸ் ஆயிடும். ஏன்னா அவங்க ஃபாலோ பண்ற பேட்டர்ன், ஸ்டைல், சிலபஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டீச்சிங் தான் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பதிவு பண்ண விரும்புறேன். பிலிப்பைன்ஸ் வந்து குறைந்த செலவுனால வந்து தரம் வந்து கம்மி எங்கேயுமே இல்லை. ஏன்னா போன வருஷத்தோட ரிப்போர்ட் 2017 1 லட்சம் மாணவர் டோட்டலாக வந்து பிலிப்பைன்ஸ்ல வந்து வெவ்வேறு கோர்ஸ் படிக்கிறதுக்கு வந்து வந்திருக்காங்க. மருத்துவம் படிக்கிறதுக்கு, MBA பண்றதுக்கு வெவ்வேறு கோர்ஸ் படிக்க. இதுல வந்து அதிகமா எந்த நாட்டுல இருந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப பேருக்கு ஆச்சரியம் என்ன இருக்குன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால இருக்க மாணவர்கள் தான் வந்து அதிகமா பிலிப்பைன்ஸ் சூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ், இந்த குறைந்த செலவு, நல்ல தரம் இருக்க போய் தான். ஏன்னா அமெரிக்கா இப்ப நம்ம ஊர்ல இருக்க மக்களோட மனநிலைமை என்னன்னா, இன்ஜினியரிங் முடிச்சு நான் நேராக போய் அமெரிக்கால போய் MS படிக்கிறேன். ஆனா அமெரிக்கால இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கே காஸ்ட் எங்கே குவாலிட்டி, இதை சூஸ் பண்ணி 23,000 மாணவர் வந்து ஒரு சர்வே ரிப்போர்ட்ஸ் 23,000 மாணவர் வந்து அமெரிக்கால இருந்து பிலிப்பைன்ஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து தெரியும் அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ஸ்டில் ரிமைன் ஆன் டாப். சரி, இப்போ இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீட் அப்படின்னு ஒரு தேர்வு வந்த பிறகு
பிலிப்பைன்ஸ் போகணும்னா கூட நாங்க நீட் தேர்வில் அந்த குறிப்பிட்ட மதிப்பெண் மினிமம் எடுத்திருக்கோமா என்ற ஒரு கேள்வி. ரெண்டு தான். நீட்டுக்கு அந்த மாணவர் வந்து எக்ஸாம் எழுதிருக்கணும். ரெண்டாவது நாங்கள் வந்து பார்க்கறது வந்து 200 மார்க் நீட்டில் 300 மார்க்கில் வந்து மினிமம் மார்க்னு ஒன்று இப்போ சிபிஎஸ்சி போர்டு டிசைட் பண்ணுவாங்க. இந்த நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 108 மார்க்லேருந்து 120 மார்க் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த பேஸ் பண்ணி அட்மிஷன் கொடுப்போம் ஒன்று. ரெண்டாவது +2 மார்க்ஸ் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். +2ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சு மினிமம் வந்து ஒரு 50% மார்க் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க பிலிப்பைன்ஸில் மருத்துவத்துக்கு அட்மிஷன் வாங்கி கொடுக்க முடியும். அடுத்தது வந்து நீங்க ஃபீஸ் பத்தி சொன்னீங்க. குறைந்த செலவு அப்படின்னு சொன்னா கூட நிறைய குடும்பங்கள்ல அது ஒரு பெரிய தொகை தான். 2 யூனிவர்சிட்டி நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த 2 தாவோ லைசன் அந்த 2 யூனிவர்சிட்டிலையும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே, இந்த படிக்கிற காலம் நான் சொல்லிடுறேன். இப்போ லைசியம் நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஒரு மாணவர் மருத்துவம் படிக்கணும். இங்கே டோட்டலாக வந்து 5 வருஷம் தான் மருத்துவம் படிக்கலாம். ஸோ அப்போ ஒரு 4 மாதம் அதுலேயே வந்து அவங்களுக்கு சேவ் ஆகுது. 4 மாதம் கிட்ட ஒரு 50,000 rupees அவங்களுக்கு சேவ் ஆகும். 5 வருஷம் எப்படி சார் படிப்பாங்கன்னா முதல் 12 மாதம் வந்து ப்ரீ மெடிசன் சொல்லி ஒரு ப்ரோக்ராம் படிப்பாங்க. அடுத்த 4 வருஷம் மருத்துவம். ஸோ டோட்டல் இந்த 5 வருஷத்துக்கு வந்து பார்த்தா அவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் வந்து வெறும் 15 லட்சம் தான் வரும். ஸோ 15 lakhs rupees தான் அவங்களுக்கு டோட்டல் டியூஷன் ஃபீஸ் வரும். இது போக புக்ஸ், யூனிஃபார்ம், ஃபுட், அகாமடேஷன்ஸ், அப்புறம் வந்து வீசா, ஒவ்வொரு வருஷத்துக்கு அவங்க வீசா ரெனியூ பண்ணி வருஷத்துக்கு 2 லட்சம் வரும். ஸோ இது ஒரு 5 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ண இது ஒரு 10 lakhs rupees வரும். ஸோ 15 lakhs rupees வந்து ஒட்டுமொத்தமாக கல்வி கட்டணம், இதர செலவுகள், இது ஒரு 10 lakhs rupees. ஸோ 15 + 10 ஒரு 25 lakhs rupees இருந்தால் ஒரு மாணவர் வந்து லைசியம் நார்த் வெஸ்ட்ல ஒரு மருத்துவம் முடிச்சு வெளியில் வர முடியும். ரெண்டாவது தவோ மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரீ மெடிசன் ப்ரோக்ராம் 16 மாதம் நடக்கும். 4 வருஷம் மருத்துவம் படிக்கும். இப்போ தவோ மெடிக்கல் ஸ்கூலில் வந்து எவ்வளோ சார் டியூஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 19,50,000 வரும். டோட்டலாக இந்த 5 வருஷம் மருத்துவ கல்வி கட்டணம் வந்து 19,50,000. மீதி இதர செலவுகள் அதே மாதிரி ஃபுட், அகாமடேஷன், புக்ஸ், யூனிஃபார்ம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு 2 லட்சம் வரும். ஸோ டோட்டலாக ஒரு 31 - 32 லட்சத்தில் வந்துட்டு மருத்துவராய் வெளியில் வர முடியும். ஸோ இந்த 2 யூனிவர்சிட்டிக்கு என்ன வித்தியாசம்? இப்போ வந்துட்டு டியூஷன் ஃபீஸ் வித்தியாசம், இதில் ஏதாவது தரம் மாறுதா? டீச்சிங் பேட்டர்ன் ரெண்டுத்துல ஒன்று தான், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஒரே ஒரு வித்தியாசம்னா லைசியம் நார்த் வெஸ்ட்ல 2 மருத்துவமனை இருக்கு. இந்த 2 ஒரு அரசாங்க மருத்துவமனை, ஒரு தனியார் மருத்துவமனை. இது 2துலேயும் வந்து ஒரு மாணவர் பயிற்சி பெற முடியும். தவோ அப்படின்னு சூஸ் பண்ணால் அதில் 5 மருத்துவமனை இருக்கு. 4 பிரைவேட், 4 தனியாரோட மருத்துவமனை, ஒரு அரசாங்க மருத்துவமனை. ஸோ அந்த ஒரு வித்தியாசம் வந்து இந்த டியூஷன் ஃபீஸ் மாறுபடும். மற்றபடி வந்து குவாலிட்டி ஆஃப் டீச்சிங், சேஃப்டி, தென் அவங்களோட அந்த லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி அவங்க வந்துட்டு டேக் கேர் பண்ணிக்கிறாங்க, யூனிவர்சிட்டி ஸ்டாண்டர்ட், முக்கியமாக வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கே எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கும். இதில் எந்த ஒரு மாற்றம் இருக்கு. ரெண்டாவது ஒரு ஜென்ரலாக வந்து அங்கே வந்து கல்வி தேர்வு ஒன்று இருக்கும் அவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ லைசியம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க, 91% அவங்களோட பாசிங் பர்சன்டேஜ். தவ வந்து 89.2. ஸோ இந்த ஒரு சின்ன வித்தியாசம் தான் இந்த 2 யூனிவர்சிட்டியில் வரக்கூடியது. சரி, இப்போ இது நீங்க வந்து இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டீங்கன்னா கூட இங்க இருக்க நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரை, இந்தியாவை பொறுத்தவரை கல்வி கடன் வாங்கி நம்ம படிக்கிறோம். அந்த கல்வி கடன் இதுக்கு வாங்க முடியுமா? வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது வாங்க முடியுமா? கண்டிப்பாக வாங்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த நான் சொன்ன டியூஷன் ஃபீஸ்லேயே வந்து அவங்க இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டலாம். இப்போ முதல் வருஷம் ஃபீஸ் ஒரு 4 லட்சம் 5 லட்சம் இருக்குன்னா இதுவே வந்து 2 பகுதியாக 3 பகுதியாக பிரிச்சு கட்டலாம். ஸோ பேரண்ட்ஸ்க்கு அது ஒரு பெரிய பேர்டனாக இருக்காது. ஃபுட் அண்ட் அகாமடேஷனுமே வந்து அவங்க மாதம் கட்டிக்கலாம். இப்போ ஒரு மொத்தமாக வந்து ஒரு 12 மந்த்ஸ்க்கு சேர்த்து கட்டாமல் மாதம் கட்ட இது ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டில் போய் மருத்துவம் படிக்கிறதுக்கு 20 லட்சம் வரைக்கும் வந்து வங்கி கடன் கொடுக்குறாங்க. பட் அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு இடமோ இல்லை காலியான மனையை வந்து கொடுத்து தான் வந்து வாங்க முடியும். அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே லிம்ரா வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க ஒவ்வொரு பேரனுக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. பட் 20 லட்சம் வரைக்கும் வெளிநாட்டில் படிக்கிறது வந்து வங்கி கடன் கண்டிப்பாக வாங்க முடியும். சரி, இப்போ நம்ம வெளிநாட்டில் வங்கி கடன் வாங்கி படிக்கலாம், வெளிநாட்டில் நம்ம பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் நாம் போய் பார்க்க வேண்டும் என்று நினைக்க வேண்டிய ஒரு ஆசை வரலாம் பெற்றோருக்கு. இன்னொரு புறம் ஒவ்வொரு வருடமும் பிள்ளைகள் வருவார்களா என்ற ஒரு கேள்வியும் இருக்கும். எப்படி ஒவ்வொரு வருடமும் வர முடியுமா? எது வந்து அவங்களுக்கு விடுமுறை எப்போ, அதை பற்றி சொல்லுங்க. ஜென்ரலாக வந்து பார்த்தா மருத்துவம் படிக்கல வந்து பார்க்கல வந்துட்டு 2 வகையாக வந்து விடுமுறை மாறும். செமிஸ்டர் முடிஞ்சு இன்னொரு செமிஸ்டர் ஆகும். ஏன்னா அங்கே வந்து செமிஸ்டர் பிரேக் வரும். ஒரு செமிஸ்டர் முடிஞ்சு இன்னொரு செமிஸ்டர் வரை ஜென்ரலாக ஒரு 15 நாள்லேருந்து 1 மாதம் வரைக்கும் ஒரு பிரேக் கிடைக்கும். அந்த டைமில் வந்து ஒரு மாணவர் இங்கே வந்து கல்வியோட அந்த லீவுக்கு வந்து வர முடியும். இன்னொரு ஆனுவல் பிரேக்குன்பாங்க. ஆனுவல் பிரேக் வந்து 4 வாரத்துலேருந்து 6 வாரம் ஆனுவல் பிரேக் கிடைக்கும். அதுலேயும் வந்து மாணவர் வர முடியும். நாங்கள் ஒவ்வொரு வருஷம் பார்த்தா லிம்ரா வந்து 30லேருந்து 40 பேரண்ட்ஸ் வந்துட்டு பிலிப்பைன்ஸில் போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸை போய் பார்த்துட்டு அங்கே இருக்க டீன்ட்டையும் அங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ்லாம் அரேஞ்ச் எப்படி பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் ஒவ்வொரு வருஷம் அதுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு தான் நாங்கள் இருக்கோம். சரி, இப்போ அங்கே வந்து மருத்துவம் படித்து முடித்து விட்டாலும் கூட மீண்டும் இந்தியா திரும்பி வந்து நம்ம மருத்துவ சேவை செய்வதோ மேற்படிப்பு படிப்பதோ அதற்கான முறை என்ன? இந்தியாவில் படிப்பதற்கும் வெளிநாட்டில் படிப்பதற்கும் அது வேறுபடுகிறதா என்ற ஒரு கேள்வி கூட இருக்கும். அதை பற்றி சொல்லுங்களேன். ஓகே, ஜென்ரலாக வந்து இப்போ வெளிநாட்டில் வந்து குறிப்பாக பிலிப்பைன்ஸில் முடிச்சுற மாணவர்களுக்கு இப்போ என்ன 4th இயர் படிக்கிற மாணவர்கள் நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னு கேட்டால்,
டிகிரியை கரெக்டாக வாங்கிடும் ஆன் டைமில். உன்னோட டிகிரியை வந்து ஆன் டைமில் வாங்கிட்டு முதல்ல மருத்துவராகி வந்து இந்தியாவுக்கு வந்துரு. இந்தியாவில் வந்து ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாமோட பேர் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம். இந்த எக்ஸாமுக்கு நாங்களே ட்ரைனிங் கொடுத்துறோம். ஒரு 5.5 மாதம் இந்த எக்ஸாம் நடக்கும். அவங்க படித்த அந்த 19 மெடிக்கல் சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து ஒரு ரிவ்யூ கிளாஸ் அப்படின்பாங்க. எல்லா சப்ஜெக்ட் ரிவிஷன் மாதிரி வச்சு, இப்போ எப்படி சர்ஜரி, அனாட்டமி, ஃபிசியாலஜி, பேத்தாலஜி எல்லா சப்ஜெக்ட் ரிவ்யூ கிளாஸ் மாதிரி வச்சு இந்த 19 சப்ஜெக்ட் அவங்க ரன் பண்ணி இந்த எக்ஸாமை வந்து ஃபர்ஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களை முடிக்க வச்சிரும். எக்ஸாம் முடிச்சுட்டு இங்கே தனியார் மருத்துவமனையிலையோ இல்லை அரசாங்க மருத்துவமனையிலையோ 1 வருஷம் வந்து அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் எடுத்து கொடுத்துரும். ஸோ எதுக்காண்டி இந்த இன்டர்ன்ஷிப் நம்ம எடுத்து கொடுக்குறோன்னு பார்த்தா, அங்கே இருக்க மருந்துகள், நோயாளிக்கு எழுதி கொடுக்குற மருந்துகளும் அதோட அந்த கம்பெனியோட பேரும் இந்தியாவில் கொடுக்கக்கூடிய அந்த நோயாளிகள் எழுதி கொடுக்குற கம்பெனியோட மருந்துகள் பேரும் மாறுபடும். ஸோ அதை வந்து முதல்ல ஒரு மாணவர் வந்துட்டு ஃபெமிலரைஸ் ஆகணும், அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் வந்து நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணோம், முதல்ல வந்து பிலிப்பைன்ஸ் டிகிரி வாங்கிட்டு இந்தியாவில் வந்து இந்த எக்ஸாமை வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடுங்க. அடுத்து 1 வருஷம் இந்த இன்டர்ன்ஷிப் வந்து அவனுக்கு போதுமான அளவு இருக்குது. ஏன்னா ஒரு இன்டர்ன்ஷிப்பில் பார்க்கல ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் டெய்லி இந்த மாணவர் டியூட்டி போகையில் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 30-40 பேஷண்ட்ஸை பார்க்க முடியும். அந்த பேஷண்ட்ஸ்க்கு வரக்கூடிய நோய்களை தெரிஞ்சுக்க முடியும், என்ன மாதிரி மருந்துகள் இருக்குது, அந்த மருந்தோட நேமை வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். இது முடிச்சதுக்கப்புறம் வந்து என்ன அட்வைஸ் பண்ணுறோம்னா பிஜி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஜென்ரலாக பிஜி வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ பிலிப்பைன்ஸில் முடிக்கிற மாணவர்கள் வந்து எங்கே அவங்களோட முதல் சிந்தனை வரும்னா யூஎஸில் தான் வந்து நாங்கள் பிஜி படிக்கிறோம். ஏன்னா அமெரிக்கன் வே ஆஃப் டீச்சிங்னால வந்து அவங்களுக்கு வந்து அந்த கரிக்குலம்லேயே படித்ததுனால வந்து ஈஸியாக இருக்குது அவங்களால வந்துட்டு மருத்துவம் வந்து யூஎஸ்க்கு போகிறதுக்கு. இந்தியாவில் படிக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு பிஜிக்கு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அதுக்கு உண்டான கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து லிம்ரா வந்து கொடுக்குறாங்க. சரி, நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு சுருக்கமா லிம்ரா வந்து ஏன் இந்த மருத்துவ படிப்பை வெளிநாட்டில் சென்று படிக்கலாம் என்ற அந்த கான்செப்ட் எப்படி உங்களுக்கு முதல்ல வந்து உங்களுடைய நிறுவனம் ஏன் தேர்ந்தெடுத்தீங்கன்றதும், பெற்றோர்கள் அதை எப்படி பார்க்கணும், இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து முதல்ல எதிர்மறையான சிந்தனைகள் வரும், எப்படி பாசிட்டிவா இதை பார்த்து நம்முடைய மாணவர்கள் வெளிநாட்டில் படிக்கலாம் என்று பெற்றோர்கள் எப்படி முடிவு பண்ணணும் அப்படின்றத பத்தி சொல்லுங்களேன். ரொம்ப சிம்பிள். நான் சொல்ற ஒரு 3 விஷயம் தான். ஒரு மாணவர் மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு கனவு இருக்கு, தமிழ்நாட்டிலே வந்து என் பையன் வந்து படிக்கணும் ஏதோ ஒரு மருத்துவக் கல்லூரியில். சார் அதுக்குண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாயிட்டே வருது. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய போட்டி, அதிகமான மார்க் எடுக்கணும், நிறைய வந்து அவங்க வந்துட்டு ஃபீஸ் செலவு பண்ணணும். வசதிகள் இல்லாத பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க, அவங்க பிள்ளைங்களும் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு டாக்டர்னு ஆசை இருக்கும். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து லிம்ரா வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஸோ லிம்ரா மூலமாக வரையில் வந்துட்டு பிலிப்பைன்ஸில் இருக்க இந்த 2 யூனிவர்சிட்டியில் அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுக்குறது மாத்திரம் இல்லாமல் தொடர் கவனிப்பு, அவங்க 5 வருஷம் அவங்க டிகிரி முடிச்சுட்டு வர வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கும் அந்த தேவைகள்லாம் கூடவே இருந்து கவனித்து திருப்பி இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த எக்ஸாமே சக்ஸஸ்ஃபுல்லாக எழுத வச்சு ஒரு இன்டர்ன்ஷிப் எடுத்து அவங்களுக்கு ஒரு முழுமையான டாக்டரை வந்து சொசைட்டிக்கு நம்ம வந்து கொண்டு வந்து கொடுக்குறோம். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேறு ஒரு அட்மிஷன் வாங்கி கொடுக்குற மாத்திரம் இல்லாமல் அட்மிஷன் வாங்கி கொடுத்து அவங்களை பிலிப்பைன்ஸ்க்கு ஆரம்பிச்சு அங்கே இருக்கக்கூடிய அவங்க சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கூட இருந்து கவனித்து மருத்துவராகி கொண்டு வந்து இந்தியாவில் ஒரு இன்டர்ன்ஷிப் வாங்கிட்டு ஒரு முழுமையான ஒரு கல்வி நிறுவனமாக பார்க்கறது வந்து தமிழ்நாட்டில் வந்து பெருமையாக சொல்ல முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க லிம்ரா மூலமாக. ரெண்டாவது கிட்ட ஒரு 83 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்க லீடிங் மருத்துவமனையில், தனியார் மருத்துவமனையில், அரசாங்க மருத்துவமனையில் வேலை செய்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு சந்தேகம் இருக்குது, நீங்கள் படித்து முடிச்சுட்டு ஒரு மாணவர்கிட்ட நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன், இல்லை வந்து ஒரு வேலை செஞ்ச ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்டு ஒரு மாணவர்கிட்ட படிக்கணும் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா கூட முழுமையாக அவங்க நம்பருக்கு கொடுத்து தெரிஞ்சதுக்கப்புறம் திருப்தி ஆனதுக்கப்புறம் இங்கே வாய்ப்பு இல்லை, தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லை, இந்தியாவில் வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் இந்த ஒரு வாய்ப்பு இன்னொரு வாய்ப்பு எனக்கு வந்து பிலிப்பைன்ஸில் இருக்குது, லிம்ரா மூலம் பயன்படுத்தி கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு எல்லா சௌகரியமும் ஃபெசிலிட்டிஸும் லிம்ரா பண்ணி கொடுப்பாங்க. நிச்சயமா நம்ம நிறைய பேசியிருக்கோம். மாணவர்கள் மருத்துவம் தான் எனது கனவு, அதுதான் எனது வாழ்க்கை என்று முடிவு செய்துவிட்டால் இங்கு இடம் கிடைக்கவில்லை என்று வருந்த வேண்டாம். பிலிப்பைன்ஸில் இருக்கவே இருக்கிறது 2 தரமான பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. லிம்ரா நிறுவனம் மூலமாக நீங்க இந்த மருத்துவ படிப்பை தொடர்ந்து வந்து வெளிநாட்டிற்கு சென்று மாணவர்களை படிக்க வைக்க வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்ற கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. வாய்ப்பு. கல்வி செல்வம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.